உங்கள் வீட்டு முன்னாடி மாமரம் இருந்தால் போதுங்க, அந்த மகாலட்சுமியே இருந்த மாதிரி. வேதங்களில் தெய்வீக குணாதிசயம் கொண்ட மரங்களை பஞ்ச விருட்சம்னு சொல்கிறாங்க. இந்த 5 மரங்களில் ஒன்று தாங்க மாமரம். அது மட்டும் இல்லைங்க, கல்ப விருட்சம்னு கேட்டதை கொடுக்குற மரம்னு ஒன்று புராணங்களில் சொல்லுவாங்கல்லங்க, அது மாதிரி மாமரம் வந்துங்க இந்த பூமியோட கல்ப விருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்களும் மாமரம் இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக அதிர்வு இருக்குன்னு நம்பினாங்க. அதனால தான் கோயில் பக்கத்துலேயும் வீட்டு முன்னாலேயும் மாமரம் நட்டாங்க. மா இலை தோரணை கட்டினாங்க. நிழல் தருதுங்கிறதுனால மட்டும் இல்லைங்க, மாமரம் இருக்கிற இடத்துல காற்றே சுத்தமாக இருக்குங்க. ஏன்னா அதோட இலைகள் மரத்தில் இருக்கும்போது மட்டும் இல்லைங்க, மரத்தில் இருந்து கீழே விழுந்து அப்புறமும் காற்றை சுத்தம் பண்ணும். இதனால மனசு அப்படியே அமைதியாகி வீட்டில் ஒரு புனிதமான சூழல் உருவாகுங்க. தண்ணியும் அதிகமாக எடுத்துக்காம பராமரிப்பு இல்லைனாலும் நல்லா வளர்ந்து பழம் தர்ற மரம்ங்க. இப்படி அந்த மரம் எடுத்துக்காம கொடுக்கிற குணம் கொண்டதுனால தான் அதை லட்சுமி ஸ்வரூபமாக பார்க்க வைக்குது. உங்கள் வீட்டு முன்னாடி மகாலட்சுமி இருக்கணும்னா ஒரு சிலை வைக்க வேண்டாமுங்க, ஒரு மாமரம் நட்டாலே போதும்.